This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி ஏமனில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்துள்ளார். செவிலியர் நிமிஷா அளித்த மயக்க மருந்து ஓவர்டோஸ் ஆனதில் மஸ்தி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கொலை குற்றச்சாட்டுதான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஏமன் நாட்டுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு வேலைக்காக கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா என்பவர் சென்றார். கடந்த 2017ஆம் ஆண்டில் அவர் ஏமன் நாட்டவர் ஒருவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டார். செவிலியர் நிமிஷா அளித்த மயக்க மருந்து ஓவர்டோஸ் ஆனதில் மஸ்தி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான கொலை குற்றச்சாட்டில்தான் நர்ஸ் நிஷா சிக்கினார். கிளினிக் ஒன்று ஆரம்பித்ததில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து தனது பாஸ்போர்ட்டை மஹதியிடம் இருந்து கைப்பற்றுவதற்காக மயக்க மருந்து கொடுத்துள்ளார். ஆனால் அந்த மயக்க மருந்து ஓவர்டோஸ் ஆனதால் மஹதி உயிரிழந்துவிட்டவே கொலை குற்றச்சாட்டில் சிக்கினார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து ஏமன் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போதிலும் அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து அந்நாட்டு அதிபரிடம் இது தொடர்பாக முறையீடு செய்யப்பட்டது. 2017 சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனையை ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி உறுதி செய்தார். இதற்கிடையே மஹதியின் குடும்பத்தினர் நிஷா குடும்பத்தினர் இழப்பீடாக பணம் கொடுத்தால் மன்னிக்க தயார் என கூறியிருந்தனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து வந்தன. இரத்தத்திற்கு பதில் பணம் என சொல்லப்படும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பணம் கொடுத்து அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் விடுதலையாக்க வாய்ப்பு இருந்தது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தன. ஆனால் நிஷா பிரியா சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் கொடுக்க வேண்டிய கட்டணம் தடைப்பட்டதால் இந்த பேச்சுவார்த்தை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று தெரியப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்துள்ளார். எனினும் நிமிஷா விவகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே அவரை காப்பாற்ற உதவிகள் செய்து வரும் சமூக பணியாளர் சாமுவேல் ஜெயராம் பாஸ்கர் கூறுகையில் இன்னும் அவரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்திய அரசு தலையிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.